வாச்சாத்தி சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இடங்கள்ல தான் என்னுடைய கெரியர் நான் அங்கிருந்து தான் பான் பண்ணி அங்கிருந்து தான் நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்முடைய பர்ஸ்ட் ஆஃப் ஸ்டேஜ் இருக்குல்ல, நம்ம எங்கே நம்முடைய ஆதங்கத்தை கொட்ட என்டர்டெயின் சினிமா பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க சார். நம்ம மக்களுடைய வழியை இப்போ வந்து எனக்கு ஒரு கமர்ஷியல் படம் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அவன் வந்து என்ன சூழ்நிலை அட்டன் பண்ணலாம், ஏன் இந்த படம் பண்ணுறதுல தான் அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். எதுக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு படமாக பண்ணுச்சுன்னு இப்போ நம்ம வாழ்க்கையில் இருந்து வர வழியை தான் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ண முடியும் இருக்குல்ல. அதுதான் மெயினாக. இது நீங்கள் வந்து மக்கள் சோகத்தோடு வராங்க ஓகே, பட் இன்னொருத்தருடைய வழியை ஒருத்தன் புரிஞ்சுக்கணும்ல. மெயின் அதான் சொல்லிப்போம், நம்ம எல்லாமே வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நம்ம அதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து இவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்ற இடத்துல வந்து நம்ம ஏன்னா இப்போ என்னுடைய மக்களுடைய வழியை சொல்ல போகிறேன். இப்போது நான் பார்த்துட்டு வந்து அந்த வழியை சொல்ல போகிறேன்ற ஸ்டேஜ் வைக்கும் போது நீ பார்த்தியாகனுடைய கட்டாயம் கிடையாது. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கிற ஒரு ரெக்வஸ்ட் தான். இதை போகிற போக்கில் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுடைய இதில் நீங்கள் உங்களுக்கு கண்டுக்காமல் போனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது நின்று கவனிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க இப்போது நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்களே, இந்த பிரச்சனை நின்று கவனிக்கிற ஆள் இருக்காங்க, அவங்க பார்த்தா போதுன்ற ஜோனுக்காக தான் இந்த மாதிரி படங்களை நம்ம அட்டென்ட் பண்ணுறது.